ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் கேப்சா போட்டுருப்பீங்க வழக்கம் போல். ஸோ நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியல. சக்தி ஆனந்தன் சார் சென்னையில் கொடுத்துருந்த மனு மறுபடியும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒரு சுச்சுவேஷனில் மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதம் வந்துச்சுன்னா திடீர்னு ஒரு நம்மளை அப்செட் பண்ணுற மாதிரி இன்னொரு வரும். ஸோ அதனால் ஒரு மாதிரி அந்த நியூஸ் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம ஒரு இதுவே போராட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண வாழ்க்கையே போவோம். இது வேறு ஒரு நியூஸை போட்டு நம்மளை வேறு கொஞ்சம் மேற்கொண்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. என்ன நியூஸ் போட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 69 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருப்பி சாரை வெளியே விட்டாங்கன்னா என்ன சாட்சியெல்லாம் கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பாக அவர் வெளியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. ஏன் அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே அவர் உள்ளே இருக்கிறதுனாலே எத்தனை லட்சம் பேர் பாதிக்கிறாங்க அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. வெளியே இருக்கவங்க அவர் வெளியே விட்டால் அத்தனை பேர் சாட்சியும் கலைச்சிருவாங்கன்றாங்க. அவர் வந்தால் தான் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியலை. அவரை உள்ளே வச்சு என்ன இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காங்க. என்ன தான் விசாரிக்கிறாங்கன்னு தெரில. அப்படி வெளியே வந்தால் என்ன சாட்சி இருக்குது அதை கலைக்க போகிறான்றதும் தெரியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சி இருக்குது, இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இங்கே அவருக்காண்டி எத்தனையோ லட்சம் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு வேலை அந்த வேலை கண்டினியூ ஆயிராதா? இதை நம்ம ஒரு நல்ல நிலமையில வந்துட மாட்டோமா? அதாவது என்ன சொல்கிறது, இதை வச்சு பெனிஃபிட்டை இல்லை போட்ட காசாக திருப்பி எடுத்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு நினப்பில் எல்லாருமே இருக்காங்க. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ட்டு யாரும் வெளியே உட்காரலைங்க. ஸோ அவர் வெளியே வராத வரைக்கும் இந்த மாதிரி பணம் போட்டவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ யார் அந்த 69 லட்சம் பேர் பாதிச்சாங்களா என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரில. ஏன்னா அந்த மாதிரி 69 லட்சம் பாதித்த மாதிரி எந்த ஒரு சேனல்லையும் காட்டலை. ஸோ இது எனக்கு தோன்றது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த வருத்தத்தில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மித்தபடி ஒன்றும் கிடையாது. ஸோ போட்ட பணத்தையாவது கையில் எடுத்துட மாட்டோமான்னு நிறையா பேர் இருக்காங்க. இது இப்போ அவர் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யார் இப்போ இங்கே அது கூட கிடையாது. ஆனால் எப்படி அந்த 69 லட்சம் பேர் பாதிக்கிறாங்கன்ட்டு காவல்துறை சார்பில் சொன்னாங்கன்னு தெரியலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பணம் போட்டவங்களுக்கு அவர் வந்தால் தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்றது தெரியுமா தெரியாதான்றது தெரியலை. உண்மையிலேயும் எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எம்டி சார் வெளியே வரப்போகிறான்றதுல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எப்போ கிடைக்குன்றது தெரியல. நம்மளோட சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக தான் போய்கிட்டு இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ தான் கடையை திறந்துருக்கேன்னு சொன்னேன் நானேவும். அதுலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ணி எடுத்து வச்சு கடன்லாம் அடைச்சி அது கடனையும் வாடகை கடன் அடைக்கிறதுக்கே எனக்கு எப்படியும் ஒரு 6 மாதம் கூட இல்லை, 1 வருஷம் கூட ஆகும். இதில் பத்தாக்குறைக்கு ஏன்னா நான் மட்டும்தான் என்னோடய பொறுப்பு மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண விட்டுட்டாரு. அவர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணதுனால இனி எங்கள் வீட்டுக்கார் அவர் போட்ட காசையும் நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டாருன்னா நீ அவ்வளோதான். அதையும் நான் எப்படி எடுத்து பண்ணதில்ல ஊடால ஏதாவது இந்த பிள்ளைய வச்சுட்டு வீட்டிலேருந்து வேலை செய்ய ஆன்லைன் ஜாப் அம்புட்டு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒன்று தேடினா அது ஒன்று கிடைக்கிது. நம்மளுக்கு மேற்கொண்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கில் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஏதாவது லேர்னிங் பண்ணணுமா ஏதாவது ஒரு சின்ன 6 மாத கோர்ஸாவது முடிக்கணும் ஃபீஸ் கட்டி. அதுக்குமே இங்கே காணோம். சரி சிம்பிளாக ஒரு இதை முடிக்கலான்னு பார்த்தா அதுவும் வழியே காணோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்ப்போம் இது எங்கே தான் போய் முடியுதுன்னு, என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியலை. இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து நான் ரொம்ப அப்செட் ஆகியிருக்கேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் அப்செட் ஆகிருக்கீங்கன்னு தெரியலை. ஏன்னா இப்படியா வந்துடுவார் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளேன்னு சொன்னாங்க. ஸோ சென்னையில் போட்ட இதுவும் அப்படி மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம் இதுவும் என்ன ஆகுதுன்ட்டு.